யாருங்க? மோனிகா. சொல்லுங்க மோனிகா. எங்க இருக்கீங்க? தியா எங்க இருக்கா? என் கூட தான் இருக்கா. ஏன்? தியாவை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, நான் அவளை பார்க்கணும். வீட்ல அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு 10 மணிக்குள்ள வந்துருவீங்களா? இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். முடிஞ்சா நான் வரேன். என்ன துளசி, ஏன் ஏன் அண்ணன் பொண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்ட மாட்டீங்களா? அதான் அவரு கோர்ட்டுக்கு போறாருல, நீங்க பாப்பாவை கூட்டிட்டு வாங்கல. குழந்தையெல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தாதீங்க துளசி. சரி. என்னவா? தியா பர்த்டேல வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. என்ன திடீர்னு இருக்கிற? நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். அந்த வீடு எனக்கு வேண்டாம். சரி, நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உன் அத்தை இல்ல, போய் பாத்துட்டு வந்துடலாம். என்னங்க அத்தை நத்தன்ட்டு? சரி விடுங்க, வாங்க சாமிக்குள்ள வாங்க. சரி வாங்க. நீ வா. ஐயா, குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனை பண்ணிடுங்க. நல்லா பண்ணிடலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட. குழந்தையோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். ராசி என்ன? மேஷ ராசி. மேஷ ராசி. தியா. தியா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சீருடி சித்திரக்காப்பு. தேவகுட்டி, நல்லா கண்ணை மூடிக்கிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. நான் தான் காலையிலேயே வேண்டிட்டேனே. ஏய், அதான் வீட்லயே வேண்டான்னு சொன்னல. கோவிலுக்கு வந்திருக்கோம், சாமி உள்ள இருக்கு, சாமியை பார்த்து கும்பிடு. சரிம்மா. எங்களே பார்த்துட்டு இருக்காத. என்ன சரிம்மா சொல்லிட்டு அம்மாவே பார்த்துட்டு இருக்கிற? உனக்கு என்ன வேணும்ன்றது எங்க கிட்ட கேக்குற. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்ன்றது நாங்க உன்கிட்ட சொல்றோம். சரியா? நீ என்ன பண்றது அப்படியே சாமி கிட்ட கேக்குற. ஓகேவா? இப்படி ரெடியா? இப்ப எங்களுக்கு என்ன வேணும்னா, இப்ப நம்ம 3 பேரும் எப்போதும் இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். தியா பாப்பா நல்லா படிக்கணும். தியா பாப்பா பெரிய ஆளாயி கலெக்டர் ஆகணும். இந்த மாதிரிலாம் சாமி கிட்ட கேட்டுக்கோயே. இது ஏதோ எனக்காக சொன்ன மாதிரி இருக்கு. எப்படி என்னம்மா நீ கேள. சாமி சாமி கேளு. டேய், லாஸ்ட் இயர் போட்டோஸ்லாம் எடு. எடுக்கிறேன். டேய், இது என்னடா? ட்ரோன் ஷாட்னா ஏரியாவில் பேர்ட்ஸ் அதிகமா இருக்கான்னு மானிட்டர் பண்றதுக்காக நாம எடுத்தது. ப்ளே பண்ணு. சரிங்கண்ணா. ஏய், மறுபடியும் ப்ளே பண்ணு. பிரதர், அந்த சிசிடிவி இருக்கு இல்லையா? எஸ் சார். அதோட ஃபுட்டேஜை காட்ட முடியுமா? உங்களுக்கு எதுக்கு? நல்லா பாருங்க சார். கோயில்ல இருக்கும்போது பாப்பாவை காணோம். அதுக்காக தான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க சொல்றோம். ஓகே சார். கொஞ்சம் நல்லா பாருங்க. ப்ளீஸ் பிரதர். பாக்குறேன் இருக்கு. அதோ அந்த பக்கமா இருக்குல்ல கேமரா, அதை பார்த்தா தெரிஞ்சு. சரி, ஓகே. கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்கயா பாரு. அதான் சின்னது பண்ணுங்க. இதோ சார், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க சார். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய், போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய், வாடா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார்.
டேய் வெற்றி அண்ணா இல்லடா, ஆக்சிடென்ட்ட வேற ஒருத்தன் பண்ணியிருக்கான். அப்படியா? வெற்றி அண்ணா தான் குற்றவாளின்னு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்காரே. ஆமால. அனி அனி என்னாச்சு? ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது அண்ணி. பக்கத்துல ஒரு கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம். அங்க யாரோ ஒருத்தன் தியாவை கடத்திட்டு போறத பார்த்தோம். முகத்தை பாத்தீங்களா? யார் அவன்? இல்ல அண்ணி, முகம் தெரியல. இத முதல்ல வெற்றி அண்ணா கிட்ட சொல்லணும். ச்சே. நீங்க கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் நோட் பண்ண அண்ணி. ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன் அண்ணி. அவன் ஒரு 5 மினிட்ஸ்ல செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அவர் ஃப்ரெண்டு கால் பண்ண வேண்டியதா? அந்த நம்பர் பிளேட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வாங்க சரி வாங்க. அண்ணி. அண்ணி ஒரு நிமிஷம். ஹலோ டேய் நான் ராகேஷ் பேசுறேன்டா. டேய் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்டா. டேய் டேய் டேய், டேய் இருடா, ரொம்ப முக்கியமான விஷயம்டா. டேய் என்னடா? வெற்றி என்ன அந்த பிசினஸ்மேன் ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல. ஆமா. டேய் வெற்றி என்ன அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணலடா.